கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேர ஆராதனையில் கூட அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்மை ஆயத்தப்படுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது இந்த மட்டில்லாத கிருபைக்காக அப்படின்னு சொல்றீங்க. மட்டில்லாத அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன சொல்ல முடியுமா? அளவில்லாத, அடுத்து குறைவில்லாத. குறைவில்லாத, அளவில்லாத, எல்லை இல்லாத. அதனால இந்த மட்டில்லாதங்கிறது நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. நமக்கு புரியும், புதுசாக புரியாது. மட்டு அப்படின்னா குறைவு. அப்போ அந்த புரிகிற மாதிரி மட்டில்லாத குறைவில்லாத கிருபைக்காக, அளவில்லாத கிருபைக்காக, எல்லை இல்லாத கிருபைக்காக அப்படி ஜெபம் பண்ணும்போது இன்னும் நிறைய பேருக்கு புரியும். ஆமாம், அதனால் மட்டில்லாதங்கிறது போல இப்படி ஜெபம் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். மட்டில்லாத அப்படிங்கிற வார்த்தை பைபிளில் எங்கே போட்டிருக்கு? அப்படி போட்டிருந்தா எடுத்து என்கிட்ட சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லை இல்லாத, குறைவில்லாத, அளவில்லாத அப்படி நாம ஜெபிக்கலாம். அது இன்னும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தவறாக நினைக்க வேண்டாம். இது ஒரு ஆலோசனையா எடுத்துக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. அது இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஜெபிக்கிற பிள்ளைகள் இல்லையா, இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு. சரி, பரிசுத்தம் உள்ளவருக்கு ஸ்தோத்திரம். மாலை நேரத்திலும் கூட கொஞ்ச நேரம் கவனமா இந்த வார்த்தையை கவனிப்போம். வார்த்தையை கவனிக்கும் போது என்னுடைய அன்பான வேண்டுகோள், பிள்ளைகள் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் பக்கத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சு, ஏன்னா ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கிறதுனால இது ஒரு சேலஞ்சாக, ஒரு சாதனையாக நீங்கள் எடுத்து உங்களுக்கு சோதனையும் சாதனையும் கூடவே கொஞ்சம் சேலஞ்சாக பார்த்துக்கோங்க. கற்றுக்கு. சரி, இப்போ ஏன்னா வார்த்தை தான் நம்ம என்ன பண்ணும், பிழைக்க வைக்கும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஒவ்வொரு வார்த்தையினாலும். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, போன்விட்டா, சிக்கன், மட்டன் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகளை அப்படி போஷாக்கா பிழைக்கவே பிழைக்காது. அது என் பையனாக இருந்தாலும் சரி, வேஸ்ட். அது தண்டம். வார்த்தை மட்டும்தான் பிழைக்க வைக்கும். இல்லைன்னா நாளைக்கு காலம் ஃபுல்லாக நீ அழுதுட்டு தான் இருக்கு, வேறு வழி கிடையாது. வார்த்தை மட்டும்தான் பிழைக்க வைக்கும். ஆமாம், நான் அதுதான் ஸ்ட்ரிக்டாக சொல்லுவேன். என் வீட்டில் கூட கிளியராக சொல்லுவேன், ஒய்ஃப்டையும் சொல்லிடுவேன், அம்மாட்டையும் சொல்லிடுவேன். காலையில் எழுந்திரிச்சு பைபிள் படித்து ஜெபம் பண்ணியாச்சுன்னா கொடுங்க. அது முன்னாடி எதுவும் கொடுக்காதீங்க. உசுரோட சாவடிக்காதீங்க, உசுரோட சாவடிக்காதீங்க. அதனால் கொஞ்சமாவது பிழைக்க வைங்க, கொஞ்சமாவது பிழைக்க வைங்க. முதல்ல பைபிள் படிக்கட்டும், படித்து முடிச்சாச்சா அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை குறித்து யோசனை பண்ணுங்க அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவன் இப்போ மூச்சு விடுறது முக்கியம் இல்லை, பின்னாடி சாகாமல் இருக்கணும், அதான் முக்கியம். இப்போ மூச்சு விடுறான், இப்போ சாப்பிட்றான் அப்படிங்கிற முக்கியம். நாளைக்கு நான் இல்லாத டைமில் அவன் செத்துட்டு இருக்கக்கூடாது, அவன் பிழைக்கணும். அதுதான் முக்கியம். நீ உன்கிட்ட இருக்குது, இன்னைக்கு நீ செய்கிற, நாளைக்கு நீ இருக்க மாட்ட, அவனுக்கு யார் செய்வாங்க? ஆண்டவர் செய்யணும். அப்போ அவனுக்கு வார்த்தை மட்டும்தான் அவனை பிழைக்க வைக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு வார்த்தை ரொம்ப முக்கியம், நமக்கும் வார்த்தை ரொம்ப முக்கியம். சரி, நம்ம இப்போ வார்த்தைக்கு நேரம் போவோம். கொஞ்ச நேரம் அந்த வார்த்தையை கவனிப்போம். இன்றைக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் 17 வசனத்தில் படிக்கும்போது 17, 18, 19 நான் படிக்கிறேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்கள் ஆகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும், உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஆமா, இங்க ஒரு நல்ல அட்வைஸை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க தீமோத்தேயுக்கு சொல்றாப்புல. சொல்லி யாருக்கு கட்டளையிட சொல்றாப்புல? பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிகளுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்குறாப்புல. அவர்களுக்கு கட்டளையிடு அப்படின்னு. அந்த கட்டளையில முக்கியமா என்ன, இதுல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நம்ம ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கல, உண்மைதான். அடுத்தது நாம்
அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கையை வைக்கவும். அப்படின்னா என்னன்னா, நமக்கு எல்லா நன்மையும் சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடியவர் யாரு? தேவன் தான். அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அடுத்து நன்மை செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? நன்மை. அடுத்து நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும். என்ன கிரியைகள்ல? நற்கிரியைகள் ஐஸ்வர்யவான்களாகணும். அடுத்து தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும். அடுத்து நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக, வருங்காலம்னா இனி வரக்கூடிய காலம், தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளை. இதுல ஒரே ஒரு டைட்டில் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். காலையில வந்து நம்ம என்ன டைட்டில் பார்த்தோம்? காலையில என்ன டைட்டில் பார்த்தோம்? நினைவுகள். என்னது? நினைவுகள் அப்படிங்கிற டைட்டில் பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுல சொல்லப்பட்ட வார்த்தைகள்ல நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்கள் ஆகவும். இதுல நற்கிரியைகள் ஐஸ்வர்யவான்கள். பணம் இருக்கிறவங்க ஐஸ்வர்யவான்கள் அது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நற்கிரியைகள் ஐஸ்வர்யவான்கள். சைதாப்பேட்டையில என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், சுந்தரமூர்த்தின்னு பேர். அவர் சுத்துப்பட்டு சரௌண்டிங்ல எங்க சாவு நடந்தாலும் உடனே அவரு தான் கால் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் எல்லாத்தையும் அது ஒரு சர்வீஸா பண்றாரு. என்னன்னா, கூலி அரேஞ்ச் பண்றது, வட்டியானுக்கு சொல்றது, அப்புறம் வண்டி ரெடி பண்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஆள் அரேஞ்ச் பண்றது, எல்லா வேலையும் அவர் செய்வார். துட்டுக்கு இல்லை, சர்வீஸ். என்னது? கடைசி நாட்கள்ல எல்லாரும் குழிக்குள்ள போறாங்க. அந்த ஒரு உதவி அந்த டைம்ல யாருக்கு ஃபோன் பண்றது என்னன்னு தெரியாது, நம்ம அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு 25 வருஷத்துக்கு மேல செஞ்சுட்டு இருக்கிறார் அவர். சைதாப்பேட்டையில் சுந்தரமூர்த்தின்னு பேர் அவர் பேர். ஆமா, அவர் யாரு எங்க இது நடந்தாலும் உடனே அவர் தான் கால் பண்ணுவாங்க அந்த ஏரியா. ஏன்னா அவரு இலவசமாக அந்த சர்வீஸை, அரசியல்ல நிக்கிறாரா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. கடவுள் பாக்குறாருங்க, நான் செய்யறத கடவுளுக்காக செய்யறேங்க அப்படின்னு சொல்லுவார் அவர். பாருங்க, இந்த நற்கிரியைகள் என்பது வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கான ஒரு விஷயம். அதுல என்ன இருக்கு? இப்ப பைபிள்ல அந்த நற்கிரியைகள், நல்லதை செய்வது, அதை குறித்து இங்க பைபிள்ல நிறைய பேர் நிறைய காரியங்களை செய்தாலும் ஒரு விஷயத்தை இந்த நேரத்துல பார்க்கும்படி பரிசுத்த தேவன் உதவி செய்வாராக. மார்க் 14வது அதிகாரம். மார்க் 14வது அதிகாரம். இதுல நான் படிக்கிறேன், நீங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க. பக்கம் 70. இதுல நான் படிக்கிறேன், நீங்க ஜஸ்ட் அதை கவனிச்சா போதும். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். பாருங்க, இங்க வந்து பரிசுத்த தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுல போஜன பந்தி இருக்கிறார். அப்ப அந்த வீட்டுக்கு இந்த ஸ்திரீ வந்து விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலம், அந்த தைலம் வந்து வெள்ளைக்கல் பரணி. பரணின்னா வெள்ளைக்கல்ல செய்யப்பட்ட அந்த பரணி. பரணின்னா கெட்டு போகாம இருக்கும், அதுக்கு பேர் தான் பரணி. அந்த நாட்கள்லாம் உப்பு, ஊறுகாய், அப்புறம் புளி, இதெல்லாம் எதில் போடுவாங்க? பரணியில தான் போட்டு வைப்பாங்க. 6 மாசம் ஆனாலும் அது கெடாது. இன்னைக்கு எல்லாம் பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஆகி போயிடுச்சு. அது வேற லெவல்ல இருக்குது. இன்னைக்கு பரணியே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, அந்த தைலத்தை, அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை என்ன பண்ணிட்டாலும் அதை உடைச்சிட்டான். அதை கொஞ்சம் போல எடுத்து ஊத்திட்டு மீதி வைக்கல, உடைச்சிட்டான். அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து அந்த தைலத்தை உடைச்ச உடனே, அந்த வெள்ளைக்கல் பரணி இருக்கக்கூடிய தைலத்தை உடைச்ச உடனே அங்க இருக்கிற நிறைய பேர் வந்து விசனம் அடைச்சிட்டாங்க. இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், தேவையில்லாத இந்த தைலத்தை கொண்டு போயிட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க, வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்திற்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். செய்தது யாரு? அவங்க செய்யல, இன்னொருத்தங்க செஞ்சாங்க. இன்னொருத்தங்க செஞ்சதை பார்த்து முறுமுறுக்கு. என்னத்துக்கு அது போயிட்டு இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்குது? என்னத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்குது? இவ்வளவு செலவு பண்ணலாமா? அது 4 பேருக்கு ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போட்டுக்கலாமே, அல்லது 4 ஏழைங்களுக்கு ஒரு 100 பெட்ஷீட் வாங்கி கொடுத்துருக்கலாமே.
இல்லை நடக்க முடியாதவங்க சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கலாமே. இப்படி பல காரியங்களை சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதை 300 பணத்திற்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று. 300 பணம்னா என்ன தெரியுமா? அந்த நாட்களில் ஒரு பணம் அப்படின்னா ஒரு நாள் கூலி அப்படின்னா, அதாவது மத்தேயு 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 2வது வசனத்துல, மத்தேயு 22, வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். பாருங்க, நாள் ஒன்றுக்கு எவ்வளவு கூலி? ஒரு பணம் கூலி. 12 மணி நேரம் வேலைக்கு ஒரு பணம் கூலி. ஒரு பணம் அப்படின்னா 12 மணி நேரம் வேலை செஞ்சா ஒரு பணம் கூலி அந்த காலத்துல. அப்படின்னா இன்னைக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சா எவ்வளவு கூலி? 1000 ரூபாய். அப்போ ஒரு பணம்னா 1000 ரூபாய். இந்த பரணியில் இருக்கக்கூடிய அந்த பரிமள தைலம், அந்த விலை உயர்ந்த அந்த பரிமள தைலத்தினுடைய மதிப்பு 300 பணம் அப்படின்னா 3 லட்சம். எவ்வளவு? 3 lakhs. அந்த 3 லட்ச ரூபாய் பணத்தை தூக்கி டபார்னு உடைச்சிட்டான் ஆண்டவருக்கு முன்பாக. அது ஒண்ணுமே இல்லை, அது வேஸ்ட். இந்த பரிசுத்த தெய்வத்திற்கு முன்பாக இந்த வெள்ளைக்கல் பரணியின் தைலம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அந்த 3 லட்ச ரூபாய் மதிப்புள்ள அந்த பொருளை அவ போட்டு உடைச்சது அங்க இருக்கிற எல்லாருக்குமே விசனம் ஆயிடுச்சு. 3 லட்சம், 1 ரூபாயா 2 ரூபாயா? 3 லட்சம் ஆச்சே. 3 லட்சத்தை கொண்டு போய் வீணா போட்டாளே. 3 லட்சத்தை கொண்டு போய் காணிக்கை பெட்ட போட்டாளே. நிறைய இடத்துல அப்படிதான் சொல்லுவாங்க, 3 லட்சத்தை கொண்டு போய் அங்க கொடுத்துட்டாங்க. என்னடா இது? நிறைய பேர் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு அவர்களை நோக்கி, பாருங்க, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். எதை செய்திருக்கிறாள்? நற்கிரியையை. ஆண்டவர் இந்த காரியத்தை என்ன சொல்றாருன்னா நற்கிரியைன்னு சொல்றார். ஒரு நல்ல கிரியையை அவள் செய்திருக்கிறாள் என்று ஒரு காரியத்தை இந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தார். சபை நடுவுல அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதுல ஏதோ கொஞ்சம் பண்ணிருக்கலாம். 3 லட்சம் மதிப்புனா ஒரு 50,000க்கு பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு 1 லட்சத்துக்கு பண்ணிருக்கலாம். மீதி 2 லட்சத்தை ஏதோ அவன் வாழ்வாதாரத்துக்கு வச்சிருக்கலாம். அவ ஒன்றும் பெரிய பிக் ஷாட் கிடையாது, பெரிய ஃபேமிலி கிடையாது. அவ யார்? மார்த்தாள், மரியாள், லாசர், அந்த ஃபேமிலியில் இருக்கிற மரியாள் தான் அதை பண்ணுது. பாருங்க, அவ ஒன்றும் பெரிய பிக் ஷாட் கிடையாது. ஆனா அவ வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவள், வார்த்தையின்படியே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தவள். பாருங்க, அவ என்ன பண்றா? அந்த அவளை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இப்போ அந்த முறுமுறுக்கிறவங்களுக்கு அவர் சொல்லக்கூடிய பதில், இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் நன்மை செய்யலாம். நானும் எப்போதும் உங்களிடத்தில். என்ன சொல்றாரு? நீ எப்ப வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம், யாருக்கு வேணாலும். ஆனா எனக்கு ஒரு டைம், ஏன்னா நான் எப்பவும் உங்களோட இறையன். ஆமா, ஒரு டைம். நான் எப்போதும் உங்களிடத்தில் இறையன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அவளுக்கு என்ன முடியுமோ அதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இவ்வளவு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக. எதற்காக? நினைப்பதற்காக. இவள் செய்த அந்த நற்கிரியைகளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். இவள் செய்ததும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவள் செய்த அந்த 300 பணம், அந்த இன்றைக்கு மதிப்பு 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த தைலம், வெள்ளைக்கல் பரணி தைலத்தை உடைத்து கர்த்தருக்கு காணிக்கையாக அவள் அங்கே தன்னை அந்த தைலத்தை அர்ப்பணித்தது அநேகருடைய வாழ்விலே முறுமுறுப்பை உண்டாக்கினது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். இன்னைக்கு அவள் செய்த அந்த காரியத்தை இப்பொழுது நாம இங்க பேசுறோம். உலகத்திலே எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அந்த மகள் செய்த நற்கிரியைகளை இப்ப நான் பிரசங்கிக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சம்பவம் நடந்தது எங்க தெரியுமா? பெத்தானியா. எங்க நடந்துச்சு?
பெத்தானியா, பெத்தாபரா ரெண்டும் ஒரே பேர் தான், ரெண்டும் ஒரே பிளேஸ் தான். அதாவது ஜெருசலேம்ல இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். எருசலேம்ல இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இன்னைக்கு அந்த கிராமத்தோட பேர் என்ன தெரியுமா? பெத்தானி. அதை எப்படி சொல்றாங்கன்னா the place of Lazarus. இன்னைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த ஜெருசலேம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெத்தானி அப்படிங்கிற வில்லேஜுக்கு அல் அசரியா அல்லது அல் மெக்தாஸ் அப்படின்னா என்னன்னா the place of Lazarus. லாசருவின் இருப்பிடம் அப்படின்னு அந்த 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 வில்லேஜுக்கு அந்த பேர் வச்சிருக்கிறாங்க. இது ஜெருசலேம்ல இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. எருசலேம் தேவாலயம் சாலமோன் ராஜா கட்டின அந்த தேவாலயத்துக்கு அந்த இடத்துல இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல. பைபிள்ல 2 மைல்ஸ்னு போட்டிருக்காங்க. 2 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு பைபிள்ல 2 மைல்னு போட்டிருக்காங்க. 2 மைல்னு சொல்லியாச்சுன்னா 3.5-4 கிலோமீட்டர். ஆனா இங்க இன்னைக்கு இருக்கிற கரண்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஜென்ரலா அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. கரெக்டாக அந்த இடம் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு ஃப்ரம் எருசலேம்ல இருக்கு. இதை ஏன் இப்படி டிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்றேன் அப்படின்னா, ஜெருசலேம்ல நடந்த சம்பவம் நம்ம இந்தியா இப்ப நாம இருக்கிற இடத்துக்கும் ஜெருசலேமுக்கும் டோட்டலா 4000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். எவ்வளவு? 4000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். 4000 கிலோமீட்டர்னா கார்ல டிராவல் பண்ணோம்னா 48 மணி நேரத்துல போயிடலாம். எத்தனை மணி அப்படின்னா 48 மணி நேரம் அப்படின்னா 2 டேஸ்ல நம்ம கார்ல டிரைவ் பண்ணா ஜெருசலேமுக்கு 2 நாள்ல கார்ல போயிடலாம். ஃப்ளைட்ல போயாச்சுன்னா 4.5 மணி நேரத்துல போயிடலாம். இப்போ ஜெருசலேம்ங்கிறது எத்தனை கிலோமீட்டர்? 4000 கிலோமீட்டர். 4000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நடந்த ஒரு நற்கிரிய ஒரு சம்பவத்தை, அந்த 4000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நடந்த சம்பவம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம், அதை இன்னைக்கு இங்க காட்பாடியில நம்ம பேசுறோம் அப்படின்னா பைபிள்ல போட்டிருக்கிற வார்த்தை, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். இவள் செய்ததும் பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானவர். நீ கர்த்தருக்காக, நீ உலகத்தில் இருக்கிற தரித்திரனுக்காக அப்படின்னு இல்லை, நீ கர்த்தருக்காக எதை செய்கிறாயோ அது பரிசுத்த தேவன் நினைவு கூறுகிறவர். அங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும். அவன் அந்த நற்கிரியை செய்தாள். யார் செய்தது? அதான் அவங்க தான் செஞ்சாங்க. பெத்தானியல் அவங்க தான் செஞ்சாங்க. யார் செய்தது? ஆமா, அவள் செய்ததும் சொல்லப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லாஸ்ட் வீக்ல நான் வந்து ஒரு 40 நம்ம சேர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு சேர்ஸ் வேணும், ஒரு 25 சேர் வேணும் அப்படின்னு குரூப்ல அனௌன்ஸ் பண்ணேன். சும்மா போட்டேன், யாருக்குமே ஜஸ்ட் குரூப்ல போட்டோம். ஆமா, 7 நாள்ல 25 சேர் வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அங்கே நற்கிரியைகளை செய்யும்படிக்கு பரிசுத்த தேவன் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அதனால லாஸ்ட் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் டயசிஸ்ல நடந்துச்சு, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம எதுவுமே வாடகைக்கு வாங்கக்கூடாது. நம்முடைய சபை நிகழ்ச்சிகளுக்கு சொந்தமாக பொருள் வாங்கி வச்சிடணும் அப்படின்னு. அப்படியாக கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு 40 சேரை கொடுத்துருக்கிறார். ஏற்கனவே ஒரு 25 + ஒரு 15, 40 இருக்கு இப்போ. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இதெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். யாரை நினைப்பதற்காக? அந்த நற்கிரியை செய்தவளை நினைப்பதற்காக. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக இப்ப நம்ம வந்து இந்த மார்க்ல நடந்த இந்த சம்பவத்தை பார்த்தோம். இப்ப இதே சம்பவத்தை குறித்து மத்தேயு 26வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, ஒரு ஸ்திரீ, 7வது வசனத்திலிருந்து, ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, அங்க என்ன பண்ணோம்? முறுமுறுத்தார்கள் பார்த்தோம். இங்க என்ன ஆயிடுச்சா? விசனம் அடைந்தார்கள். விசனம் அடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு? என்ன செலவு? இப்போ ஒருவர் செய்கிறதை பார்த்து மற்றவங்க ஃபீல் பண்றது, அது பேர்தான் இங்க அந்த ஃபீலிங் தான் வந்திருக்குது. விசனம் அடைந்து வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். எதை செய்திருக்கிறாள்? அவள் செய்த நற்கிரியை.
இன்றைக்கு நாம் நற்கிரியைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 13வது வசனத்துல இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே இவள் செய்ததும் சொல்லப்படும். இவளை நினைப்பதற்காக, அந்த மகள் செய்ததை நினைப்பதற்காக இவள் செய்ததும். இப்ப 2 அதிகாரத்திலையும் பார்த்தோம், இவள் செய்ததை நினைப்பதற்காக என்று அங்கேயும் பார்த்தோம். இங்கேயும் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு. ஆமா, இன்றைக்கு அவள் செய்ததை நம்ம சொன்னோமா இல்லையா? அன்றைக்கு அவள் செய்ததை இன்றைக்கு நம்ம சொல்றோமா இல்லையா? அப்புறம் உலகத்துல எங்கெல்லாம் என்னுடைய சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும். இவள் செய்ததும் சொல்லப்படும். ஆமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த தேவன் இங்க ஏன் சொல்லப்படும் என்று சொன்னார்னா, அவளை நினைப்பதற்காக. எதுக்காக? அந்த வசனம் அப்படிதானே போட்டிருக்கு. இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும். அவ செய்தது சொன்னது எதுக்காகனா அவளை நினைக்கிறதுக்காக. இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். எத்தனை கிருபை நிறைந்த தேவன்! அவளை நினைப்பதற்காக அவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பார்க்கிறோம். அப்போ அவள் செய்த கிரியைகள் இன்றைக்கும் நினைக்கப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த இப்ப பார்த்த இந்த சம்பவத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த தேவன் இந்த பூமியிலே பாடுகளை படுவதற்கு முன்பாக அவர் ஒரு காரியத்தை செய்தார். படிங்க, லூக்கா 22வது அதிகாரம். லூக்கா 22:19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி. அவளை நினைப்பதற்காக அவள் செய்ததும் சொல்லப்படும். இன்றைக்கு பரிசுத்த தேவனை நினைப்பதற்காக அவரை நினைவு கூறும்படிக்கு இந்த உடன்படிக்கையையும் நாம் செய்கிறோம். அல்லேலூயா. அங்கே அந்த ஸ்திரீ செய்த ஒரு நற்கிரியை, அதை பரிசுத்த தேவன் இந்த உலகத்திலே எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று சொன்னார். ஆனால் இங்கே பரிசுத்த தேவன் எங்கே அவருடைய வேளை வந்த போது, பந்தி இருந்த போது, பாடுகளை படுவதற்கு முன்பாக அவர் இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன் என்று சொல்லி லூக்கா 22:15 சொல்லி, மீண்டும் அவர் 18வது வசனத்திலே தேவனுடைய ராஜ்யம் வருமளவு நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, அதற்கு பின்பு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்து அதை அங்கே பரிமாறும் போது அவர் சொன்ன வார்த்தை, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கொரிந்தியர்ல நம்ம படிக்கும் போது அந்த 11வது அதிகாரத்துல 23 26 வரைக்கும் படிக்கும் போது அந்த அப்பத்திற்கும் அந்த வார்த்தையை சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். மறுபடியும் திராட்சை ரசத்திற்கும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இன்றைக்கு உடன்படிக்கையின் நாள். பரிசுத்த தேவனுடைய அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நாள். வேத வசனங்களின்படி நாம் இதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பரிசுத்த தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டி இருக்கின்றார். அன்றைக்கு அவள் செய்தது நினைவு கூறப்பட்டது. யார் செய்தது? அந்த ஸ்திரீ விலையேற பெற்ற அந்த நளதம் என்கின்ற தைலத்தை கர்த்தருக்கு அர்ப்பணித்தது நினைவு கூறப்பட்டது. பரிசுத்த தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கிறாய், என்னை நினைவு கூறும்படி இதை. அதனால இந்த அப்பத்திலையும் திராட்சை ரசத்திலையும் பங்கெடுக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப அழகா அவர் இந்த பூமியிலே அதை எப்படி செய்தார் என்று சொன்னால், யோவான் 13வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்துல, போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும். ஆமா, சீஷருடைய கால்களை கழுவின தேவன்.
யோவான் 13வது அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. 5வது வசனத்துல சீஷருடைய கால்களை கழுவின தேவன். அப்போ 6வது வசனத்துல பார்க்கும்போது சீமோன் பேரிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா? அன்னைக்கு சீஷர்கள் என்ன கேட்டாங்க? இவ்வளவு பணம் எதுக்கு, என்னத்துக்கு இந்த வீண் செலவு, இதை செய்யலாமா? இங்க என்ன கேட்கிறாங்க? நீரின் கால்களை கழுவலாமா? அவர் சொல்லிட்டார் கிளியரா 8வது வசனத்துல, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அடுத்து சொல்றாரு 14வது வசனத்துல, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். அதனால அது மட்டுமல்ல, 17வது வசனத்துல, நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய். அப்ப நம்ம ஒருவர் கால்களை ஒருவர் கழுவும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய். இன்னைக்கு அநேக இடங்கள்ல வருஷத்துக்கு ஒரு முறை செய்யறாங்க, ஒரு வியாழக்கிழமை. ஆமா, ஆனா நம்ம வருஷத்துக்கு 64 முறை செய்யறோம். எத்தனை முறை செய்யறோம்? 64 times we are doing. 64 முறை நம்ம செய்யறோம் வருஷத்துக்கு. 52 வாரங்கள், 12 1ஆம் தேதி. ஆமா, அதனால கர்த்தர் இப்படிப்பட்ட, அவர் சொல்றார், நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால், இது உனக்கு தெரியாம இருந்தா பரவாயில்ல, இப்போ உனக்கு தெரியும். அவர் சீஷர்கள் ஒருவர் கால்களை ஒருவர் யார் கழுவினார்? இயேசு கிறிஸ்து கழுவினார். அவர் கழுவிட்டு அவர் சொல்றாரு, நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்தீர்களானால் பாக்கியவான்களாய். அந்த பாக்கியத்தை பெரும்படிக்கு பரிசுத்த தேவன் இந்த நாளை நமக்கு தந்திருக்கின்றார், இந்த உடன்படிக்கையை நமக்கு தந்திருக்கின்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன தேவன் அன்றைக்கு சொன்னார். பரிசுத்த தேவன் அந்த ஸ்திரீ செய்த நற்கிரியை குறித்து அவர் சொன்ன வார்த்தை, இவளை நினைக்கும்படிக்கு, இவளை நினைவு கூறும்படிக்கு இவள் செய்ததும் இங்கே சொல்லப்படும் என்று சொன்னார். அதே போல இன்றைக்கு பரிசுத்த தேவனை நினைக்கும்படிக்கு, அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை நினைக்கும்படிக்கு, அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகளை நினைக்கும்படிக்கு, நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காக நமக்கு உண்டாக்கின இந்த பரிசுத்த உடன்படிக்கையை நினைக்கும்படிக்கு. அல்லேலூயா. ஆமா, இந்த பரிசுத்த உடன்படிக்கையை நினைக்கும்படிக்கு தேவன் நமக்காக உண்டாக்கினார். ஆமா, தலைமுறையாக நமக்காக உண்டாக்கின இந்த உடன்படிக்கை. அவர் நமக்காகவே உண்டாக்கின உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. லூக்கா 1வது அதிகாரம் 68வது வசனத்திலிருந்து 70வது வசனம் வரைக்கும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி. தேவனாகிய பரிசுத்தர் இந்த பூமியிலே மாம்சத்திலே வெளிப்பட்டார். அந்த பரிசுத்தர் இந்த பூமியில வெளிப்பட்டு அந்த பரிசுத்தருடைய உடன்படிக்கை இந்த பூமியில நிறைவேறினது. அந்த பரிசுத்தருடைய உடன்படிக்கையை இன்றைக்கு நாம் பங்கெடுக்கும்படிக்கு, நினைவு கூறும்படிக்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பெரிய மேன்மை இந்த மேன்மை. ஆம், இன்றைக்கும் 2 காரியங்களை பார்த்தோம். ஆமாம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த பரிசுத்த உடன்படிக்கையை குறித்து நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, இந்த பூமிக்குரிய வாழ்விலே ஒரு ஸ்திரீ அங்கே சொன்ன வார்த்தை, இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். அங்க இயேசு அங்க சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொன்னாரு. என்ன சொன்னா, இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. எதற்கு? என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த ஸ்திரீ செய்த அந்த நற்கிரியை பரிசுத்த தேவனை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான ஒரு செய்கையாய் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் நினைவு கூறும் இந்த உடன்படிக்கையானது அவருடைய வருகைக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலில் அவரோடு கூட நாம் பங்காய் இருப்பதற்கும் அவர் நமக்கு வைத்திருக்கின்ற உடன்படிக்கையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கத்திற்கு ஆதாரமாக அங்கே நளதம் என்ற பரிமள தைலம் அங்கே தரையில் உடைக்கப்பட்டது. கிறிஸ்துவனுடைய
அவர் நமக்காக மரித்தார், உயிர்த்தார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், அவர் மீண்டும் வருவார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த உடன்படிக்கை இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நாம் பாக்கியவான். இந்த உடன்படிக்கையில் பங்கெடுக்கிற நாம் பாக்கியவான். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன தேவன், அவளை நினைப்பதற்காக அவள் செய்தது சொல்லப்படும் என்று சொன்னால், இன்றைக்கு பரிசுத்த தேவன் என்னை நினைவு கூறும்படி என்று சொன்னவர், அவருடைய உடன்படிக்கையிலே நாம் பங்கெடுக்கும் போது நம் ஒவ்வொருவரையும் அவர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆனால் இந்த உடன்படிக்கை மனுஷனுக்காக நம்ம எடுக்கல, இதை திருவிருந்து மனுஷனுக்காக அல்ல, அவரை நினைவு கூறும்படிக்கு, என்னை நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அதனால இன்னைக்கு நம்ம அவரை நினைவு கூறும்படிக்கு தான் இந்த பாத்திரத்துல, இந்த பந்தியில பங்கெடுக்க பரிசுத்த தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தையின் சத்தத்தை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.